Hello friends, welcome to our channel Exam Titans. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாவே ஃபஸ்ட்டு யாரும் இப்போ 12th முடித்தவங்கனாலும் சரி, 10th முடித்தவங்கனாலும் சரி, இல்லை காலேஜ் முடித்தவங்கனாலும் சரி, ஃபஸ்ட்டு வர டவுட்டு எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணலாம், அதுதான் மெயினாக அவங்க மைண்டில் ஓடும். பேங்க் படித்தா இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேனு கவலை வரும். டிஎன்பிஎஸ்சி படிச்சிட்டோம்னா நம்ம பேங்க்கே போயிருக்கலாம்னு ஆசை வரும். இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, மார்க் கேட்டகரைசேஷன் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி தான் இந்த லெவலில் தான் இருக்கும். உங்களுக்கு இதில் எதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், எதெல்லாம் வீக்காக இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி, அது போக உங்களுக்கு சில இதில் பேஷன், இதில் தான் எனக்கு போகணுன்றலாம் ஒரு எய்ம் இருக்கும். அதுக்கு ஒரு சில டாபிக் உங்களுக்கு வராமல் இருந்தாலும் அதில் குட்டி ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் உங்களுக்கு தெரிஞ்சு போகும் எந்த டாபிக் படித்தா நம்மளுக்கு நல்லாயிருக்கும், எந்த எக்ஸாம் நம்ம செலக்ட் பண்ணால் நம்ம நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இப்போ மேஜராக தமிழ்நாட்டில் சவுத் சைடில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த 4 எக்ஸாம் தான் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. என்னென்னதுன்னா, டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சி, ரயில்வேஸு, அடுத்து தெரிஞ்சது எஸ்எஸ்சி, அடுத்து பேங்க்கு. இதனால தான் மேஜராக மேக்ஸிமம் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்கன்னா இதை தான் ஃபஸ்ட் எடுத்துன்னு ப்ரிஃபரே பண்ணுவாங்க. அதில் இப்போ டிஎன்பிஎஸ்சின்னு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, மொத்தத்துக்கே எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த 4 இதில் இது போக எக்கனாமிக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்கும். அதுவும் ரொம்ப ரேர் தான் அது மாதிரி கேட்குறதுலாம். மொத்தத்துக்கே இந்த 4 டாபிக் தான். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்குது, ரீசனிங் இருக்குது, ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் நாலேஜ், இங்கிலீஷ். இந்த 5 டாபிக் உள்ள தான். அதுலேயும் சில எக்ஸாமில் இங்கிலீஷும் கிடையாது. நிறையா பேர் யோசிப்பாங்க, தமிழ் மீடியம் படித்தவங்களாம் இந்த மாதிரி 2 எக்ஸாமுக்கும் மேக்ஸிமம் இங்கிலீஷ் ஒரு நல்ல மெயின் ரோல் ப்ளே பண்ணணும். அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இதில் தான் ஜாப் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மிச்சபடி எல்லாமே ஒன்று தான். வேறு எதுவும் அதில் கூடுதல், இதில் கம்மி, இந்த ஜாப் பெருசு, அந்த ஜாப் பெருசுலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, இதில் பார்த்தோம்னா இப்போ இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா, நம்மளால் ஃபிக்ஸ்டாக சில மார்க்ஸ் வாங்க முடியும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேயும் ரீசனிங்லேயும் கண்டிப்பாக. ஏன்னா இது நீங்கள் இப்போ ஒரு ஒரு 50 புக்கு படிக்கிறீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. 50 புக்கு நீங்கள் படிச்சிங்கனாலும் அதுலேருந்து கண்டிப்பாக 20 கொஸ்டின் உங்களால் 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 25 உங்களால் எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா உங்களால் கரெக்ட் ஆன்சர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியாது, யாராலையுமே முடியாது. ஆனால் இதுவேவும் நீங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேயும் ரீசனிங்லேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா 35 இப்போ மேக்ஸிமம் இந்த இதில் 35 கொஸ்டின் இருக்குன்னா 100% 35 கொஸ்டினுமே அட்டன் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு லாஜிக் தெரிஞ்சுன்னா போதும், மெத்தட் தெரிஞ்சுன்னா போதும், ஈஸியாக நீங்கள் இதில் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இதுவும் இதில் மிஸ்டேக் ஆகிறதுக்கு 99% வாய்ப்பே கிடையாது. இந்த ரீசனிங்லேயும் மேக்ஸ்லேயும் மிஸ்டேக் வருது. ஏன்னா அப்படி பண்ணோம்னா நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்கால் மட்டும்தான் போகும், இல்லாட்டி மெத்தட் தெரிலனா மட்டும்தான் போகும். இல்லாட்டி அதில் ஒன்று இதில் ஃபிக்ஸராக சொல்ல முடியும், இதுதான் கரெக்டான ஆன்சர், இதை தாண்டி வராதுன்றதையும் ஃபிக்ஸராக சொல்ல முடியும். இதில் நிறைய ஆசிலேஷன் வந்துடும். ஏன்னா நம்ம நிறையா படிச்சிருப்போம். இப்போ ஜென்ரல் நாலேஜ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இயர்ஸே எக்கச்சக்கமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஆசிலேஷன் வந்துடும். சில சமயம் நம்ம எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும்போது 1905 இல்லை 15 அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும். நிறைய அது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற டாபிக்ஸ்லாம் நிறையா இருக்குது ஜென்ரல் நாலேஜில். இப்போ இதில் என்னென்ன வகையெல்லாம் இந்த மார்க் பிரிச்சிருக்காங்கன்றதை பார்த்துங்க. இப்போ ரயில்வேலையும் சில மேஜரான எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. என்னென்னதுன்னா, என்டிபிசி இப்போ நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டாக நடக்கும். ப்ரிலிம்ஸு 30 கொஸ்டின் மேக்ஸில் கேட்பாங்க, ரீசனிங்கில் 30 கொஸ்டின். இதில் ஜென்ரல் சயின்ஸுன்ட்டு இல்லாமல் காமனாக ப்ரிலிம்ஸுக்கு 40 கொஸ்டின் வரும். ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் சயின்ஸும் சேர்த்து 40 கொஸ்டின் வந்துடும். மெயின்ஸுக்கு 50 கொஸ்டின் வந்துடும். அதுவே ரயில்வேல இன்னொன்று மேஜராக கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் குரூப் டிலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ் 25 கொஸ்டின், ரீசனிங் 30 கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸ் மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க. 25 மார்க் வந்துடும் அந்த இதிலேருந்து. அடுத்து ஜென்ரல் நாலேஜில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். அந்த பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, இது எல்லாமே வர்றது இந்த ஜென்ரல் நாலேஜில் தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் சேர்த்து 25 மார்க். இதெல்லாம் ஈஸியாக எடுக்க வேண்டிய மார்க். டிஎன்பிஎஸ்சிலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், 25 மார்க்கு. அதுலேயும் வெயிட்டேஜ் இதில் தான் இருக்கும், இதில் கொஞ்சம் கம்மியாக வரும், ஈஸியாக இருக்கும். ரீசனிங்லாம் கேட்கறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது நம்ம கொஞ்சோண்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னாவே இதில் 25 out of 25 எடுத்துடலாம். அடுத்து ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து இப்போ புதுசாக நோட்டிஃபிகேஷனில் சயின்ஸுக்குன்னு தனியாகவே போட்டிருக்காங்க. அதாவது சயின்ஸுக்கு மொத்தத்துக்கு சயின்ஸ்லேருந்து 5 மார்க் தான் கேட்பேன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிக்கு. ஜென்ரல் நாலேஜ்
அந்த 25 இது 5 மார்க்கு ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 70 மார்க்கு, தமிழ் 100 மார்க்கு. மிச்சம் அந்த இந்த 3 டாபிக் போக இருக்கிறது எல்லாமே 70 மார்க், எல்லாம் சேர்த்து 70 மார்க்கு. இதில் தான் நம்ம இதில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஸ்கோர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜாப் வந்து நம்மளுக்கு ஜாப் அஷூரன்ஸ் அதில் இருக்கும். அடுத்து எஸ்எஸ்சி ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் வந்து எஸ்எஸ்சிக்குள்ளேயுமே நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா எம்டிஎஸ் இருக்குது, சிபிஓ இருக்குது, சிஜிஎல் இருக்குது, சிஹெச்எஸ்எல் இருக்குது. அது போக நிறைய எக்ஸாம்ஸ்லாம் அதில் கண்டக்ட் பண்ணுவாங்க எஸ்எஸ்சி. அதில் ப்ரிலிம்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் இதுதான் இப்போ பேட்டர்ன் இருக்கிறது. இந்த பேட்டர்ன் தான் 25 குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு. இது ரீசனிங்கு 25 மார்க்கு, சயின்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் 25 மார்க்கு, ஜென்ரல் இதில் என்னென்னா ஜென்ரல் சயின்ஸும் ஜென்ரல் நாலேஜும் சேர்த்து 25 மார்க்கு. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரே ஒரு இங்கிலீஷ்க்கு 25 மார்க்கு. அப்புறம் பேங்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரிலிம்ஸ் எப்போயுமே பேங்க்கு பிஓக்குனாலும் சரி, கிளரிக்கலுக்குனாலும் சரி, கிளரிக்கல் லெவல் போஸ்ட்டுக்குனாலும் சரி, ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸுக்கு 35 மார்க்கு, ரீசனிங்கில் 35 மார்க்கு, அப்புறம் இங்கிலீஷில் 30 மார்க்கு. அது மெயின்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா மெயின்ஸுக்கு ஆப்டிடியூட்லேருந்து 50 மார்க்கு, ரீசனிங்க்கு 50 மார்க்கு. சயின்ஸு அதாவது இதில் வந்து எக்கனாமிக்ஸும் சேர்ந்து கலந்து வரும். எக்கனாமிக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்த்து 50 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து இங்கிலீஷில் 40 கொஸ்டின். இவ்வளோ தான் மொத்தம். இது நம்ம மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாமில் வர்ற கொஸ்டின் வெயிட்டேஜ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் எப்படிலாம் கேட்பாங்க, அதுக்கு நம்பர் ஆஃப் ஒவ்வொரு டாபிக் மேக்ஸில் என்னென்ன டாபிக் இருக்குது, எக்ஸாம் தந்தப்பில் எப்படி எப்படிலாம் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் கேட்குறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு இதில் வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் 25 மார்க்ஸ்லேருந்து 35 மார்க்ஸ் வரைக்கும் காமனாக இந்த டாப்பிக்குள்ளே வந்து மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து எல்லாமே இந்த இதுக்குள்ளே தான் இருக்கும். ஒன்று ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இந்த ட்ரிக்னாமெட்ரி, இந்த கேலண்டர் சம்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். மிச்சபடி எல்லாமே இதுதான் சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேக்ஸுக்குரிய சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது மட்டும்தான் ஃபிக்ஸ்டாக இருக்கும். நானும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸாக நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணி இப்போ கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன். எப்படிலாம் எத்தனை இது எல்லாமே நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் போட்டிருக்க மார்க்ஸ். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நான் அனலைஸ் பண்ணி தான் அந்த மார்க்ஸ்லாம் எடுத்திருக்கேன். இந்த ரேஞ்சில் தான் மார்க்ஸ் வரும். அதில் மெயின்ஸ் இப்போ நம்ம ஆப்டிடியூடில் தெரிஞ்சுக்கிற வேண்டியது நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ், இந்த டெசிமலு, சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம படித்தது தான். ஃபுல்லாக நம்ம ஒரு 1ஆவதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த எல்சிஎம், ஹெச்சிஎஃப்னா மீச்சிமா, மீபேவா. போர்ட் மாஸ்ன்றது எந்த ஆர்டரில் நம்ம வந்து ஒரு நம்பரை வந்து நம்ம சால்வ் பண்ணணும், பெருக்கல், வகுத்தல், கூட்டல், கழித்தல், இது எல்லாமே எந்த ஆர்டரில் நம்ம சால்வ் பண்ணணுன்றது. அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா சுருக்குக, ஒரு நம்பரை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதில் மல்டிப்ளிகேஷனில் அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுருக்கி ஃபைனல் ஆன்சராக கொண்டு வர்றோமோ அந்த சிம்பிளிஃபிகேஷனு. இந்த இதுலேருந்து இப்போது ரயில்வேன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுலேயுமே சில இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த எல்லா ப்ராப்ளம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பேஸ் தான் ஆக்சுவலாக. இது எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இங்கே மட்டும் தான் வருமா டேரெக்டாக கேட்பாங்கன்னா கிடையாது. அது வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் யூஸ் ஆகும், டைம் அண்ட் ஒர்க்கில் யூஸ் ஆகும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பெர்சன்டேஜில் யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போது சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா மிச்சம் எல்லாத்துலேயுமே நம்ம ஃபைனலாக ஆன்சர் கொண்டு வரதுக்கு இந்த இதுக்கு தான் ரொம்ப யூஸ் ஆகும். ஆனால் சில கொஸ்டின்ஸு டேரெக்டாகவும் கேட்பாங்க, சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து டேரெக்டாக கொஸ்டின்ஸும் கேட்பாங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா. இதில் எத்தனை மார்க் மினிமம் எத்தனை மார்க் வரும்னா 1-2 கொஸ்டின் மினிமம் வந்துடும். இந்த இதில் ஒன்று அதுலேயும் இந்த சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து கண்டிப்பாக வந்துடும். அதில் சிம்பிளிஃபிகேஷன் என்ன போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர்றது. அப்புறம் ரேஷியோ ப்ரொபோர்ஷனு, பார்ட்னர்ஷிப்பு, ஏஜ் ப்ராப்ளம், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே கேட்டகரி தான். அப்படியே பெருசாக வித்தியாசமாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, எதுவுமே கிடையாது. ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மெத்தடை நம்ம அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஏஜ் ப்ராப்ளத்துலையும் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸியாக இது ஆப்ஷன்லேருந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இல்லை நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணால் சால்வ் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு பேஸ் வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன். இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த 3 டாப்பிக்கும் அப்படி கவர் ஆயிரும். இதில் எத்தனை கொஸ்டின், இந்த 3 டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா 2-4 கொஸ்டின் தாராளமாக கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்குன்றதுனால நேரம் மற்றும் வேலை. இதில் இந்த ஆள் வர்றாங்க, எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ வேகமாக முடிக்க முடியும்,
இந்த மாதிரி இதெல்லாம் வர்றது டைம் அண்ட் ஒர்க்கு. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸும் டைம் அண்ட் ஒர்க்கும் டிட்டோ, பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. அதுலேயும் இதுலேயும் ஒரே மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான் இருக்கும். இதை நீங்கள் இப்போ டைம் அண்ட் ஒர்க்கு நல்லா கிளியராக இருந்தீங்கன்னாவே பைப் அண்ட் சிஸ்டம்ஸ் ரொம்ப ஈஸி. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இதில் சொல்ல தனி வெட்டி கூட்டு வெட்டி ஈஸி, ரொம்ப சால்வ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் 2 to 4 கொஸ்டின்ஸ். இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் எக்ஸாம் டஃப் பண்ணணும்னாலும் சரி, ஈஸியாகணும்னாலும் சரி, இந்த டாப்பிக்லேயும் இந்த 2 டாப்பிக்லேருந்து மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கலாம். இதில் கஷ்டமாகணும்னு கேட்டால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்பாங்க. எக்ஸாம் ஈஸின்னோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்பாங்க. அதனால் 2 to 4 கொஸ்டின் கேரண்டீடாக அதில் வரும். பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், இதுவும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடானது தான். பெர்சன்டேஜ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ப்ராஃபிட் லாஸ் வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ப்ராஃபிட் லாஸ்ன்னு என்னது, லாபம் நட்டம், அது ரிலேட்டடான வர ப்ராப்ளம்ஸ்லாம் இதில் இருக்கும். அடுத்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, ட்ரெயின் ப்ராப்ளம். இது 3மே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் ஆனது. ட்ரெயின் ப்ராப்ளம், இந்த ட்ரெயின் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்ல, அது ஃபுல்லாமேவும் அதுலேருந்து ஒரு 1லேருந்து 3 கொஸ்டின் மினிமம் வந்துடும். அந்த இதில் ஆவரேஜ் கொஞ்சம் ஆவரேஜான டாபிக் தான். 1 இல்லை 2 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ட்ரிக்னாமெட்ரி. இதில் எல்லாமே காமனாக இருக்கிறது, இதுக்கு மேலே இருக்கிறது பூரா காமனாக இருக்கும். இதுக்கு கீழே இருக்கிறதுல எக்ஸாம் தந்தாப்பில் வேரி ஆகும். ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, வடிவியல், இயல் கணிதம், ட்ரிக்னாமெட்ரினா முக்கோணவியல், இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து படித்தது தான். நம்ம ஸ்கூலில் படித்த லெவலுக்குலாம் இருக்காது. ஈஸியான ஒரு 2-3 ஃபார்முலாஸும் இதை யாருமே ஃபோக்கஸ் கூட பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே கவர் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில ட்ரிக்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா போதும். இதிலேருந்து இந்த ரயில்வேல நம்மளை வித்தியாசமான டாபிக்ன்றதுனால யாரும் கவர் பண்ணாததும் இந்த டாப்பிக்காக தான் இருக்கும். இதுலேயும் பார்த்தோம்னா 2லேருந்து 4 கொஸ்டின் தாராளமாக கேட்பாங்க. அடுத்து மென்சுரேஷன், அளவீடுகள், ஸ்கொயரு, க்யூபு, கோலம், உருளை, இதிலேருந்து கேட்குறது. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். இதுலேருந்து ரொம்ப ஈஸியாக ஈஸியாக முடிக்க வேண்டிய டாபிக் மாதிரி இருந்ததுலாம். இதை ஒன்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடினாலும் ஒரு 5 minutes 10 minutes ரிவைஸ் பண்ணாலே போதும். ஏன்னா ஒன்லி ஃபார்முலாஸ் மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் ஆகிறப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ மட்டும் கொஞ்சம் எப்படியா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தோம்னா மென்சுரேஷன் ஈஸியாக முடிஞ்சிடும். கேலண்டரு அண்டு கிளாக் போன தடவை சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் இதை ஒரே ஒரு வீடியோ மட்டும், அது ஒரு 4-5 கான்செப்ட் மட்டும்தான் இருக்குது. கேலண்டர்லையும் சரி கிளாக்லையும் சரி 4-5 கான்செப்ட் மட்டும்தான் இருக்குது. அது ஒரே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் இது இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறது கூட பெருசாக ஒன்றும் இருக்காது. ஓகே, இதுலேயும் நம்மளுக்கு இதில் எல்லா டாப்பிக்கும் டைம் இருக்குன்னா எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிடலாம். கவர் பண்ண ஒரு வேளை டைம் இல்லை அப்படின்னாலும் சில டாபிக்ஸ்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்குன்னு சில ஒர்க் அவுட் பண்ணணும். அது அப்படின்னா தான் ஈஸியாக வர கொஸ்டின்ஸுக்கு ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். அது எதுன்னு பார்த்தோம்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷனு, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது. அதுபோக பேசிக்காகவே இந்த ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிறது பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சுன்னா மட்டும்தான் இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். இது நினைக்கிற மாதிரி கஷ்டம்லாம் இல்லை. ரொம்ப ஒரு தடவை இதை பார்த்து வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம இதில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகுமே தவிர அடுத்து நம்ம பார்க்க தேவை இருக்காது. இது இம்பார்ட்டன்ட் தான். இதில் சிம்பிளிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நிறையா ஒரு நாளோ இல்லை 2 நாளோ கண்டினியூஸாக ப்ராக்டிஸ், ஃபுல்லாக சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாபிக் எடுத்து அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே போதும். அழகாக கொஞ்சம் அடுத்து நாங்கள் இதில் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்பர் சிஸ்டமும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்து இதில் இது 2ம் இந்த மாதிரி இதில் இம்பார்ட்டண்டானது இந்த இது மட்டும்தான். இந்த ஆவரேஜ் அந்த இது கூட ஒன்ஸ் சில கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா ஆவரேஜ்லாம் ஒன்ஸ் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுன்னா ஒரு 2-3 மாடல் மட்டும்தான் அதில் இருக்கும். மாடல் தெரிஞ்சுக்கிச்சுன்னா உங்களுக்கு அடுத்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அது நோட்ஸ் எடுக்கிறது எப்படின்ட்டு நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், இதுவும் இம்பார்ட்டண்ட்டு தான். இதெல்லாம் எதுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் போட்ட மாதிரி இருக்கும். இதை நீங்கள் இந்த ஆர்டர்லையாச்சும் நீங்கள் கவர் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இதை டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இதை கம்பல்சரி இதை முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆர்டரில் கூட நீங்கள் இதை ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சுட்டே வந்தீங்கன்னா இப்போ இது எப்படி யூஸ் ஆகும்னா நீங்கள் நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷனு இதெல்லாம் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்த்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஈஸியாக இருக்கும். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்த்து உங்களுக்கு அது நல்லா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா பார்ட்னர்ஷிப்பும் ஏஜ் ப்ராப்ளம்ஸும் ஈஸியாகிடும்.
இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன ஆகுது, சிம்பிளிஃபிகேஷன் நல்லா கிளியர் ஆகிக்கிறீங்க. அப்போ இதை வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த ரேஷியோ ப்ரொபோசல் வச்சு முக்கால்வாசி ப்ராப்ளத்தை டைம் அண்ட் ஒர்க்கில் சால்வ் பண்ண முடியும். டைம் அண்ட் ஒர்க்லேயும் சரி, இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் ப்ராப்ளத்துலையும் சரி. இது அதனால் இதில் இது கவர் ஆயிரும். அதனால் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்கும். சிம்பிள் ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணி வழங்கினீங்கனாலும், இல்லை இந்த ரேஷியோ ப்ரொபோஷன் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலும் சிம்பிள் ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ட்ரெஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுக்கிறோம். அப்புறம் இந்த ட்ரிகனாமெட்ரின்றதான் கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் இது வந்து ஃபுல்லாக முடிக்க முடியுமான்னு கேட்டால் யாருக்குமே டவுட் தான். எதுலேருந்து கேட்பாங்கலாம் தெரியாது. ஆனால் பேசிக் ஆகிறத கூட நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். அதனால் இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் படித்தா ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்றத இந்த டாபிக் எடுக்கும்போது நான் என்னன்னு சொல்கிறேன். மென்சுரேஷன் கண்டிப்பாக படிக்கணும். மென்சுரேஷன்லாம் வெறும் ஃபார்மாஸ் தான். ஒன்லி ஃபார்மாஸ் மட்டும் படிச்சுட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்குமே தவிர எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் இருக்காது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.